Let the world hear his word. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னைப் போலவும் வெள்ளியைப் போலவும் புடமிடுவார் என்று மல்கியா 3:3 வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாள் தியானத்துக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். 1800ஆம் ஆண்டுகளில் டூப்ளினில் பைபிள் ஸ்டடிக்காக சில பெண்கள் கூடி வேதத்தை ஆராய்ச்சி செய்தனர். அப்போது மல்கியா 3:3 தேவன் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார் என்று அவர்கள் வாசித்த வசனம் தேவனுடைய பண்புகளை மேலும் அறிய அவர்களை தூண்டியது. அப்போது அந்த பைபிள் ஸ்டடி குரூப்பில் இருந்த ஒரு சகோதரி, மறுவாரம் நாம் வேத ஆராய்ச்சிக்காக கூடுவதற்கு முன்பாக நான் வெள்ளியை புடமிடும் பட்டறைக்கு சென்று அந்த சில்வர் ஸ்மித் வெள்ளியை எவ்வாறு சுத்தம் செய்கிறார் என்று பார்த்து வருகிறேன். அப்போதுதான் இந்த வசனத்தின் அர்த்தம் இன்னதென்றும் நமது தேவனின் பண்புகள் இன்னதென்றும் நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள முடியும் என்று சொல்லிச் சென்றாள். அந்த வாரத்தில் ஒரு வெள்ளி பட்டறைக்கு சென்று ஒரு தட்டானிடம் அனுமதி வாங்கிக் கொண்டு அவர் வெள்ளியை எவ்வாறு சுத்தம் செய்கிறார் என்று பார்க்கும்படி போனாள். தான் எதற்காக இதை பார்க்க விரும்புவதாக அவரிடம் சொல்லவில்லை. அந்த பெண் பார்த்து கொண்டிருந்த போதே அந்த தட்டான் ஒரு வெள்ளி துண்டை தீயில் இடுக்கியால் பிடித்தார். வெள்ளியை சுத்திகரிக்கும் போது அதில் உள்ள அனைத்து மாசு பொருட்களும் நீங்கும்படி உலையின் அதிக வெப்பமான பகுதியில்தான் வெள்ளியை வைக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே தன் வேலையையும் செய்து கொண்டிருந்தார். தேவன் தன்னுடைய பிள்ளைகளை குற்றம் நீங்க சுத்திகரிப்பதற்காகவே அவர்களை அதிக வெப்பமான உலைக்குள் வைப்பது போல வைக்கிறார் என்று அப்போதுதான் அந்த பெண் விளங்கிக் கொண்டாள். பிறகு அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார் என்று அந்த வசனம் கூறுவதால் அந்த பெண் தட்டானிடம், ஐயா, வெள்ளியை சுத்தம் செய்யும் போது நீங்கள் அதற்கு முன் உட்கார்ந்திருப்பது அவசியமான ஒன்றா என்று கேட்டாள். அதற்கு அந்த தட்டான், என்ன இப்படி கேட்டுவிட்டீர்கள்? வெள்ளியை சுத்திகரிக்கும் போது அதற்கு முன்பாகத்தான் உட்கார்ந்து கொண்டு கவனிக்க வேண்டும். ஆம், உட்கார்ந்து கொண்டிருந்தால் மட்டும் போதாது, கண்களும் எப்போதும் அதை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். கவனிக்காமல் அதை வெகு நேரம் தீயில் வைத்துவிட்டால் அது அழிந்து போய்விடும் என்றார். அந்த பெண் சற்று அமைதியாக இதை யோசித்துக் கொண்டிருந்தாள். பிறகு அந்த பெண், வெள்ளி போதுமான அளவு சுத்திகரிக்கப்பட்டு விட்டது என்று எவ்வாறு நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று கேட்டாள். அவர் சிரித்துக்கொண்டே, ஓ அதுவா, அதை மிகவும் எளிதாக கண்டுபிடித்து விடலாம். நன்றாக வெள்ளி சுத்திகரிக்கப்பட்டு விட்டால் என் முகம் அதில் தெளிவாக தெரியும் என்றார். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் உபத்திரவங்களினால் உண்டாகும் வெப்பத்தை உணர்கிறீர்களா? தேவன் உங்கள் அருகிலேயேதான் உட்கார்ந்திருக்கிறார், உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய முகச்சாயல் நம்மில் தெளிவாக தெரியும் வரை அவர் நம்மை உலைக்களத்தில் சுத்திகரிப்பார். அவருடைய சாயல் நம்மில் தெளிவாக தெரிய ஆரம்பித்தவுடனே நம்மை மகிமையான பாத்திரமாக பயன்படுத்துவார். தேவன் இதை போலவே யோபுவை புடமிட்டார். அதன் பின்பாக அவன் சுத்த பொன்னாக விளங்கினான். அவன் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் 2 மடங்கு திரும்ப தேவன் தந்து அவனை ஆசீர்வதித்தார். ஆகவே பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் அருகிலேயே உட்கார்ந்து உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் தீயில் அழிந்து போக அவர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். அவருடைய முகச்சாயல் உங்களில் தெளிவாக தெரிய ஆரம்பித்தவுடன் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விடுவார். அவருடைய முகச்சாயல் உங்களில் தெளிவாக தெரிய ஆரம்பித்தவுடன் உங்களை மகிமையான பாத்திரமாக உன்னதமான நிலைக்கு உயர்த்துவார். Cheer up. God bless you. Have a godly day.